அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த கதைக்கு எந்த பேரும் கிடையாது. ஏன்னா இது என்னோட கதை கிடையாது. சாண்டில்யன் அவர்கள் எழுதின நாகதீபம் அப்படின்ற புத்தகத்தில் இந்த கதையை வருது. முகலாய பேரரசரான ஷாஜஹான் அவர்கள் இன்னொரு ராஜபுத்திர வீரனிடம் தன்னுடைய பாட்டனாரின் பாட்டனாரான தைமூர் அவர்கள் எப்படி நாடுகளை கைப்பற்றுறாங்க அப்படின்றத பெருமையாக சொல்கிற மாதிரி இந்த கதையோட போக்கு அமைஞ்சிருக்கு. போர் அப்படின்னாலே எதிரி நாட்டு அரசனுடைய கோட்டையை கைப்பற்றுதல் தான் முக்கிய இலக்காக பார்க்கப்படுது. கோட்டையை கைப்பற்றுதல் தான் எல்லாருடைய முக்கிய நோக்கமாகவும் இருக்கும். தமிழ் இலக்கணத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை போன்ற இலக்கண நூல்கள் போர்களை 12 திணைகளில் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. வெச்சி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, உளிகை திணை, நொச்சி திணை, தும்பை திணை, வாகை திணை, பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை திணை, பெருந்திணை, இந்த மாதிரி 12 திணைகளாக போர் முறைகளை விளக்கமாக தமிழ் இலக்கணம் கூறுது. கோட்டையை கைப்பற்றுதல் தான் முக்கிய இலக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் ஷாஜஹான் அவர்கள் மேவாரை கைப்பற்றுறதுக்கு படையெடுத்து போனப்ப ஒண்டலா கோட்டையை கைப்பற்றாமல் மேவார் நாட்டை சுற்றியுள்ள சிறு சிறு இடங்களை மட்டுமே கைப்பற்றியிருந்தார். இதை பார்த்த ராஜபுத்திர வீரன் ஒருவன் போர்களுடைய முக்கிய நோக்கமே கோட்டைகளை கைப்பற்றுதல் தானே. ஆனால் நீங்கள் கோட்டையை கைப்பற்றாமல் இந்த மேவார் நாட்டை சுற்றியுள்ள சின்ன சின்ன இடங்களை கைப்பற்றிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு கேட்பார். அதுக்கு ஷாஜஹான் அவர்கள் தன்னுடைய பாட்டனாரின் பாட்டனாரான தைமூரோட கதையை சொல்லுவார். இந்த இடத்துல தான் கதை தொடங்குது. தைமூர் அவர்கள் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது அவருடைய உறவினர்கள் அவரிடம் இந்த நாட்டை பறித்து கொண்டு அவரை நாட்டை விட்டே வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இதனால் கோபமடைந்த தைமூர் தன்னுடைய நாட்டை எப்படியாவது எதிரிகள்கிட்ட மீட்கணும்னு சொல்லிட்டு பல முறை அவங்க மேலே போர் தொடுத்து தோல்வி சந்திக்கிறாரு. இதே மாதிரி ஒரு தடவை போருக்கு சென்று தோல்வி அடைந்த தைமூர் அவர்கள் திரும்பி கொண்டிருந்த பொழுது ஒரு பாட்டியோட வீட்டுக்கு போய் எனக்கு பசிக்குது, உணவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வந்திருக்கிறது தைமூர் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டி ஒரு கிண்ணத்தில் நல்ல சூடான சாதத்தை பிசைஞ்சு இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இவர் பசியோட வேகமாக போய் அந்த சாப்பாட்டில் கையை வைக்கிறாரு. அது ரொம்ப சுலபம், ஐயோ சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு அழகிட்டு கையெடுக்கிறாரு. அப்போ அந்த பாட்டி அவரை பார்த்து சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, நீ எந்த லட்சணத்தில் போரிடுறையோ அதே லட்சணத்தில் தான் சாப்பிடவும் செய்கிற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. என்னடா இந்த பாட்டி என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, சூடான சாதத்தில் மையத்தில் போய் கை வச்சேன்னா கை சுடதானே செய்யும். நீ ஓரத்தில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு சூடும் தெரியாது. நீ மத்தியில் இருக்கிறத சாப்பிடும்போது அந்த சூடும் குறைஞ்சிரும். அந்த கிண்ணத்தில் இருக்க சாப்பாடு ஃபுல்லாக காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்காங்க. ஆகா, இதுதான் இந்த முறையை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஒரு தத்துவமாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய போர் வியூக முறையை மாற்றி தன்னுடைய நாட்டை கைப்பற்றினார். அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ அந்த நாட்டிலெலாம் வெற்றி அடைந்து அண்டை நாடுகளெல்லாம் ஒரு பயத்திலே வச்சுருந்தார். இந்த முறையை தான் நானும் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜபுத்திர வீரன்ட்ட ஷாஜஹான் அவர்கள் சொல்லியிருப்பார். இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு வள்ளுவருடைய காலமறிதல் மற்றும் இடனறிதல் அதிகாரத்தில் இருக்க குறள்கள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. இருந்தாலும் இங்கே நான் ஒரு குறளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கொக்குக்கு கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இந்த குறளில் கொக்கு எப்படி தன்னுடைய உணவாகிய மீன் வருமறை பொறுமையாக காத்திருக்குமோ அது மாதிரி ஒரு இலக்கை அடைய நினைக்கிறவன் பொறுமையாக அமைதியாக காத்திருக்கணும், அதுக்கான முயற்சியையும் செஞ்சிட்ருக்கணும். அப்படின்னா அவன் வெற்றி பெறுவான் அப்படின்றத வள்ளுவர் சொல்லியிருப்பார். நன்றி, வணக்கம்.